உட்காருங்க. கொஞ்சம் ஃப்ரீயா பேசுங்க. காளியம்மன்பட்டி ஸ்கூல்ல எல்லாம் நடந்து போயிடுறீங்க. ஓ, எல்லாம் இங்கதான் படிக்கிறீங்களா? யாரு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறது கிளாஸ்ல? செகண்ட் யாரு? ஓ, இவ்வளவு பேர் செகண்ட் தேர்ட் எடுக்கீங்க. சூப்பர் சூப்பர். அதுக்கு தேர்ட் ரேங்க்? இப்போ நீங்க எல்லாம் வந்து படிக்கிறீங்களா? படிக்கிறீங்க. உங்களுக்கு சில பேரண்ட்ஸுக்கு வந்து புக் வாங்கி கொடுக்க முடியாது, சில பேர் வாங்கி முடியாது. ஸ்கூல்ல நிறைய கொடுக்குறாங்க, கொடுக்க முடியல. இப்போ பாஸ்கர்னு இருக்காரு, அவரு இங்க காளியம்மன்பட்டியில இருக்காரு. அவங்க ஃப்ரெண்டு சுந்தர், ஹரி, இவங்களாம் ஒரு 10 பேர் இருக்காங்க. 10 பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து சின்ன சின்ன கம்பெனில வேலை செய்யறாங்க. ஒரு எல்ஐசி இந்த மாதிரி மெட்ராஸ்ல கம்பெனி எல்லாம் வேலை செய்யறாங்க. அவங்க வந்து தங்க கை காசை போட்டு அவங்க மாச சம்பளத்துல வாங்கி, அவங்களால சில நேரத்தில் படிக்க முடியாம சில பேர் வந்து கொஞ்சம் ஏழ்மையில இருந்து வளர்ந்துருக்காங்க. நம்ம பட்ட கஷ்டம் நீங்களும் படக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து தங்க சம்பாதிக்க ஒரு 10,000 5,000 ரூபாய் தான், ரொம்ப குறைச்சலதான் சம்பாதிக்கிறாங்க. அந்த காசுலயே மாசம் 500 1000 வச்சு சேர்த்து வச்சு உங்களுக்கு மாதிரி தேடி வந்து வருஷம் வருஷம் கொடுக்குறாங்க. இதை நீங்க வாங்கிட்டு என்ன பண்ணோம்? கரெக்டா? நீங்க சொல்லாதீங்க, நீங்க பசங்க சொல்லுங்க. நீங்களாம் வாங்கி என்ன பண்ணோம்? படிச்சு நல்ல மார்க் எடுத்து நீங்க 4 பேருக்கு பின்னாடி உதவணும். கரெக்டா செய்றீங்களா இல்லையா? இந்த செகண்ட் மார்க் வாங்கினவங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். 10 மார்க்குள்ள இருக்கிறவங்க, ரேங்குக்குள்ள இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வாங்கணும். சரியா? லாஸ்டா 20 மேல இருக்கிறவங்க 10க்குள்ள வர முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி வருஷம் வருஷம் கொடுக்கறேன்றாங்க. இத வாங்கிட்டு நீங்க வந்து நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும். சரியா? சரிங்களா? உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு செய்யற ஒரே ஒரு நன்றி கடை என்னன்னா, நீங்க நல்லா படிக்கணும். அவ்வளவுதான். உண்மையா இல்லையா? நீங்க ஒரு ஓலை வீட்டுல இருக்கீங்க, ஓட்டு வீட்டுல இருக்கீங்க. அந்த வீடு வந்து ஒரு மாடி வீடு வரணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? எங்க வாங்கி தர சொல்லுங்க தாராளமா. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம படிக்கணும். கரெக்டா இல்லையா? வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு வினாடியும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு மணியும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு நாளும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படியெல்லாம் நினைக்கூடாது. 10வது வரப்போ படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கூடாது. இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாம், நீட் எக்ஸாம்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீட் எக்ஸாம்னா தெரியுமா? 10th யார் படிக்கிற? நீட் எக்ஸாம் தெரியல. நீட்ல எல்லாம் என்ன வருது? 9வது 10வது 11வது 12வது படிக்கிற மார்க் தானே வருது. இப்போ 6வது படிக்கிற இப்ப போய் என்ன மார்க் வருதுலாம் நினைக்கிறாரு. இப்போ என்ன படிக்கிறீங்களோ அதுதான் வந்து நீங்க ஃபியூச்சர்ல ஒரு எக்ஸாம் எழுதுனா வரும். அதனால இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. சரிங்களா? நல்லா படிக்கிறீங்களா? யார் யாரு நல்லா படிக்கிறன்னு ஒரு உறுதி எடுக்கிறது சொல்லுங்க. ஔவையார் என்ன சொல்லிருக்காங்க? கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு சொல்லிருக்காங்களே. அவ்வளவு பெரிய ஐயோ ஔவையார். நம்ம புக்ல இருக்கிறது கொஞ்சம் தான், அது கூட கொஞ்சம் கூட படிக்கிறது இல்லை. கரெக்ட் தானே? அதனால இது நல்லா படிங்க. சரியா? ஓகே.